ஹாயால் இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்னு தெரியல. உங்களுக்கு யார் யாருக்கு என்னென்ன ஸ்பெஷல்னு தெரில. ஆனால் இன்றைக்கி நான் காலையில் இப்போ தான் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு நேரமாகவே வந்துட்டேன். ஏன்னா இன்றைக்கி குடும்ப வாழ்க்கைக்குள்ளே வந்து 1 வருடம் ஆகுது. அதாவது இன்றைக்கி எங்களோட ஃபஸ்ட்டு வெட்டிங் ஆனிவர்சரி. இப்போ வரைக்கும் நான் வந்திருக்கிறது அவளுக்கு தெரியாது. போய் வந்து வெட்டிங் ஆனிவர்சரி சொல்லுவோம், தலைவி என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். இன்றைக்கி நோ கிஃப்ட் வெறும் கையாக தான் போகிறேன். போவோம். காலையிலே ஃபஸ்ட்டு வாழ்த்து சொல்லுவோம். டிஷர்ட்லாம் என்னடா இதுன்னு பார்க்க வேண்டாம், வேலையை முடிச்சுட்டு வந்துட்டேன். அதான் அம்மா அவள் எழும்புனாளா? பொடி ஓ ஓ ஏன் என்னாச்சு? ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி 1 இயர். தேங்க்யூ. அப்போ எனக்கு யார் சொல்லுவா? ஓ கங்க்ராச்சுலேஷன் மட்டும்தானே. என் கை இன்னைக்கு வெறும் கையாக தான் இருக்கு. பையன்ஸ் சிரிப்பு வருது. நைட்லாம் தூங்க விடாம பாத்தியா? புன்னகை பையன் எப்படி ஒரு சந்தோஷமா சிரிக்கிறாரு. அவனுக்கு ஆனிவர்சரி சந்தோஷம். வீடியோ எடுக்காத மாமா. வீடியோ எடுக்கலை. எப்படியும் நம்ம இத்து போன மூஞ்சி 1 வருஷமாக இந்த மூஞ்சிகளை பார்த்து எப்படி பழகி போச்சு பார்த்தியா? அதை சொல்கிறேன். சொல்லு, உனக்கு இந்த இத்து போன மூஞ்சியை பார்த்த அனுபவம் எப்படின்னு அதை ஃபஸ்ட்டு நீ சொல்லு. சளி பிடிச்சிருக்க? சலிக்கவே இல்லை. நானும் ஒரு 1/2 மணி நேரமாக கட்டுறேன். ஒரு இட்லி கேட்ட பிடிக்க விடுறேன். இப்படி ஏதோ செஞ்சுட்டே இருக்கான். இவன் படுத்த நான் கொஞ்சம் தூங்கலாம்னு நினைச்சு உட்காந்துருந்தா காஃபி கூட குடிக்க தெம்பில்லம்மா. இன்னும் சத்தியமே நடக்க கூட தெம்பில்ல. தலையெல்லாம் சுத்துது. தூக்கிறதா எனக்கு தூக்கமே இல்லைன்னா எப்படி இருக்கும்? நீ போனீங்க அதுக்கு முன்னாடி தான் நான் தூங்கிப்பேன் நினைக்கிறேன். நான் எந்திரிச்சு பார்க்க உங்களை காணோம். பார்த்தீங்களா நண்பர்களே, 1 வருஷத்துக்கு கிடைச்ச பரிசு அவங்களுக்கு தூக்கம் இல்லையா, டயர்டாக இருக்காமா. ஸோ சேட். பையன்ஸ் ஹாய் பையன்ஸ். அப்பா சந்தோஷம். எங்களுக்கு இன்னைக்கு 1 வருஷம் ஆகுது. எப்படி அடுத்த வருஷம்? ஓகேங்க, பாய். ஆனிவர்சரி ஸ்பெஷல் இதுதான், பார்த்தாச்சு இல்லை? புது ட்ரெஸ் புது பையன் புது பிள்ளையா? இன்னைக்கு என்ன நாள் சொல்லு. புது பையனா புது பிள்ளையா? புது மாமா இன்னைக்கு என்ன நாள் சொல்லுங்க. இன்னைக்கு வந்து நாங்கள் அப்பா மான நாள்.